காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். குழந்தனாருக்கு கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனும் முடிஞ்சாச்சு. இனிமேல நம்ம கையில அவர் டீ குடிப்பாரா? போட்டு கொடுக்கலாமா வேண்டாமா? இந்த ஐயாவை இன்னும் டீ குடிக்க ஆளை காணும். ஒரு 4 நாள் சேர்ந்தாப்புல வாக்கிங் கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அச்சச்சோ மழை வருது வீட்டுல இருங்க இதேதான் எப்பவும். ஓய் வந்தாச்சா? வந்தாச்சு. ரெடியா டீ ரெடியா? டீ ரெடி. நீங்க ரெடியா? என் தங்க பிள்ளை டீ போட்டு கொடுத்தா குடிக்கிறதுக்கு கருப்பு எப்பவுமே ரெடி தாண்டி. எப்பவுமே டீ போட்டு கொடுக்கறதுக்கு தங்க பிள்ளை ரெடி இல்லைல? அப்படியோ? ஆமா, ஒரு நாளைக்கு 2 தடவை தான். போத முடிப்பில்ல. காலையில நீங்க போட்டு கொடுக்குற டீயே சாயங்காலம் வரைக்கும் நாக்குல இனிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இனிமேல சீனியை கொஞ்சம் கம்மியா போட்டுருவோம். அடியே, நீ சீனியே போடாம கொடுத்தாலுமே டீ இனிக்கு தாண்டி செய்யும். எப்பப்பா பொய் வாயை திறந்தாலே பொய். போதும் போங்க அந்த பக்கம். காலங்காத்தாலே பொய் சொன்னா சாமி கண்ணை குத்திடுவாரு. இந்தா போயிட்டேன் டீ. சரி இப்படி எல்லாம் பேசி காலங்காத்தாலேயே மனசு கெடுக்க கூடாது என்ன? மனச கெடுக்கிறேனா? சரி, ஒன்னும் பண்ணல. தம்பி எந்திரிச்சிட்டானா? இன்னும் எந்திக்கல. சரி, அவன் பதறாம எந்திரிச்சு வரட்டும். அவன் எந்திரிச்சு வந்தான்னா ஆபீஸ் போக வேண்டாம்னு சொல்லிருங்க. வீட்டுல இருந்தே வேலையை பார்க்கட்டும். நான் போயிட்டு வரேன். நீங்க போக போறீங்களாங்க? ஆமாடா, அவன் வீட்டுல இருக்கட்டும். அப்புறம் தாரி? இன்னும் ஒரு 2 நாளைக்கு தறி போடலடா. சொந்தக்காரங்க வந்துகிட்டும் போய்கிட்டும் இருப்பாங்க. சத்தம் அது ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும். 2 நாளைக்கு அப்புறம்? கணேசன் இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான். என் தறி மட்டும் தானே நிக்கும். அப்ப சரி. சரி, அப்ப நான் ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறேன். அப்பதான் அங்க போறதுக்கு சரியா இருக்கும். கமல் சார்? ஆமா, கமலையும் கூட்டிட்டு தான் போவேன். சரிங்க. சரி, உங்களுக்கும் கமல் சாருக்கும் டீ எடுத்து கொடுக்கட்டுமா? நீங்க ஊத்தி வைங்க, நான் போய் அம்மாவை பாத்துட்டு வரேன். என்னடா? எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா பிள்ளை? குழந்தைனாருக்கு டீ நான் போட்டு கொடுக்கறதா இல்ல வெண்ணிலாவை போட சொல்றதா? அத வெண்ணிலா கிட்டேயே கேட்டுருங்களே. அப்படியா? சரி. சரி, இப்ப நான் போகலாமா? போகக்கூடாது, இருங்க. இன்னொன்னு சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த 2 தடவை சொல்லிட்டேன். ஆனாலும் நீங்க ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஐயோ, என்னடா பிள்ளை, எதுவும் மறந்துட்டனா? ஏங்க, மைனி அவங்க அத்தை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. மைனி தலைய கவுந்துக்கிட்டு பாவம் போல நிக்கிறாங்கங்க. எனக்கு பார்த்தாலே பாவமா இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க அத்தை வந்ததுல இருந்து மைனி நம்ம வீட்டுக்கு வரவே இல்ல. ஒரு இடத்துல மைனி இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க சத்தம் மட்டும்தான் கேட்கும். இப்ப மைனி சத்தம் கேட்கவே மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. மைனியை அவங்க அத்தை திட்டக்கூடாது. அவங்க மாமியார் மருமகளுக்குள்ள 1000 இருக்கும். அதுக்குள்ள நான் போய் தலையை கொடுக்க முடியுமா? ஆஹா, நீங்க கேட்கணும். கேட்கலன்னா நான் போய் கேட்பேன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனாலும் நீங்க இன்னும் ஒன்னும் கேட்கல அவங்கள. இப்ப நீங்க கேட்குறீங்களா இல்லன்னா நான் போய் கேட்கவா? என்ன கேட்பீங்க? எதுக்கு நீங்க எங்க மைனி இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அதை எப்படி நீங்க அப்படி செய்யலாம் வைக்கலாம்னு கேட்பேன். என் மருமகளை நான் பேசுறேன். எனக்கும் என் மருமகளுக்கும் இடையில 1000 இருக்கும். அதை கேட்கறதுக்கு நீ யாருன்னு அவங்க உங்களை கேட்டா? நான் அவங்க நாத்தனாருன்னு சொல்லுவேன். நீங்க நாத்தனாரு மைனிங்கிறதெல்லாம் உங்க வீட்டோட. இது என் மருமக. மாமியார் மருமகளுக்கு இடையில நீ எல்லாம் வரக்கூடாது, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போன்னு சொல்லிட்டா பேசாம வந்துருவேன். அதுக்கு முதல்ல பேசாம இருந்துடலாம்ல. இருந்துடலாம், ஆனா இருக்க முடியல. எங்க கேளுங்க. முதல்ல மூஞ்சி ஒழுங்கா வைடி. நீங்க கேக்குறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம போய் கேட்க முடியாதுடா, கேட்கவும் கூடாது. அப்படின்னா நீங்க தான் நல்ல பிளான் போடுவீங்களே, பிளான் எக்ஸிகியூஷன் மாஸ்டர் ஆச்சே. ஏதாவது ஒரு பிளான் போட்டு அவங்க அத்தைய மைனிய ஒன்னும் சொல்ல விடாம பண்ணுங்க. அப்படின்னு யார் சொன்னா? இது யார் கிளப்பி விட்ட பொருளி? எனக்கே தெரியும். இது தேவையில்லாத வேலை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்றத கேட்கலைன்னா அப்புறம் உங்க பிள்ளை ஓட்டக்காதோட பிறக்கும் பாத்துக்கோங்க. அது எப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்றடி? ஏங்க, மைனி பாவம். நீங்க தாண்டி பாவம். என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு? சிங்கம் மாதிரி இருந்த மைனி, எப்படி இருந்த மைனி இப்ப எப்படி ஆயிட்டாங்க? இந்த பூவெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குது. வேணாங்கோயிலுக்கு அம்மா விளக்கு போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பேசாம இதை பொறிச்சு கொண்டு போய் வச்சா என்ன? ஏய் ஜூசி. என்னங்க, என்ன பேர் சொல்லி கூப்பிட்டீங்க? ஜூசி. என்ற பேரு சாரு. அதத்தான் இங்கிலீஷ்ல சொன்னேன். ஜூஸுக்கு பெரிய ரூ போடணும், நான் சின்ன ரூ சாரு.
ஓகே சின்னரு சாரு என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? கோயம்புத்தூர்காரின்னா அவ்வளவு எளப்பமா போச்சோ? ஏய் இல்ல 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 இல்ல, ஜஸ்ட் ஃபார் ஃபன். என்ன பண்ணா? சரி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். பூ பறிக்கலான்னு வந்தனுங்க. பூவை பொறிக்க போறியா? பொறிச்சாதானுங்க தலையில வைக்க முடியும், சாமிக்கு வைக்க முடியும். ஓ பூ பறிக்க வந்தியா? ஆமா ஆமா. என்னங்க மரியாதை குறையிற மாதிரி இருக்குது? ஏனுங்க? ஏய் உனக்கு கோயம்புத்தூர் ஸ்லாங் இல்லாம நார்மலா பேச தெரியும்ல, அப்படி பேசு. எனக்கு பாதி புரிய மாட்டேங்குது. சரி பேசுறேன். எதுக்கு பக்கத்துல வரீங்க? நான் நேத்து கேட்டதை பத்தி யோசிச்சியா? எதை பத்தி? அதான் நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்னேன். அது என்ன வாழைப்பழமாங்க எடுத்து கொடுக்கறதுக்கு? பாரு ஜூசி, நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். நீ என்னோட ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்ங்கிறதுனால தான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி டைரக்டா இந்நேரம் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன். ஓ ஆமா நீ ஊன்னு சொல்லு, நான் என் பேரண்ட்ஸை உன் வீட்டுல வந்து பேச சொல்றேன். சரி. அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குங்களா? எனக்கு ஜலதோஷம் கூட கிடையாது. செவ்வாய் தோஷம் இல்லைன்னா என்னைய கட்டிக்க முடியாது, தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியறதெல்லாம் நீ மட்டும்தான். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ சிரிச்சுக்கிட்டு இருந்த, செகண்ட் டைம் பார்க்கும்போது நீ அழுதுகிட்டு இருந்தியா. எனக்கு அதை பார்த்ததும் ரொம்ப பாவமாயிருச்சு. பாவம் ஆயிடுச்சா? அப்ப பாவப்பட்டு பரிதாபப்பட்டா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க? அதுவும் ஒரு ரீசன் தான். ஒரு பொண்ணு அழகா இருக்கானோ, இல்ல நல்லா படிச்சிருக்கானோ, இல்ல பணக்காரியா இருக்கானோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கலாம். இப்படி பாவப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யாராவது கேட்பாங்களா? என்னை அவமானப்படுத்துறீங்களா? ஏய் கூல் கூல், இதுல அவமானம் எங்க இருந்து வந்தது உனக்கு? எப்படியும் நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க தான் போற. அவங்க எனக்கு ஈக்குவலா இருப்பாங்க. இது அந்த செவ்வாய் தோஷமா? ஆமா. அதெல்லாம் ஒரு ஈக்குவாலிட்டியா? எனக்கு இப்ப அதுதானே முக்கியமா இருக்கு. சாரு நீ எந்த காலத்துல இருக்க? நான் எல்லாரும் இருக்கிற அதே காலத்துல தான் இருக்கேன். நீங்க தான் ஏதோ புது காலத்துல இருந்து கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. சாரு டோன்ட் மிஸ்டேக் மீ. எல்லாருக்கும் லவ் மேரேஜ்ங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்துலதான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு உன்னோட அழுகைய பார்த்ததும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ அழுதது ஏதோ ஒரு வகையில என்ன அஃபெக்ட் பண்ணிருக்குங்கிறதுனால தானே நான் இந்த மாதிரி உங்ககிட்ட கேக்குறேன். யாரோ ஒரு பொண்ணு எதுக்காகவோ அழுகுறான்ட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. நீ அழுதது ஏதோ ஒரு வகையில என்ன அஃபெக்ட் பண்ணிருக்கு சாரு. நீ அப்படி யோசி. நான் எப்படி யோசிச்சாலும் நீங்க நினைக்கிறது நடக்காது. ஏன்? செவ்வாய் தோஷம் இருக்குங்க எனக்கு. உங்களுக்கு அது இல்லைங்கிறீங்க. அப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க உயிருக்கே ஆபத்து. அது தெரியுமா உங்களுக்கு? வாட் நான்சென்ஸ்? நான்சென்ஸ் எல்லாம் இல்ல. உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ அதே தோஷம் இருக்கிற பொண்ணையோ மாப்பிள்ளையோ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லாட்டி 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிருவாங்க. சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உங்க பக்கத்துல எல்லாம் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்களோ என்னமோ. ஆனா இங்க தமிழ்நாட்டுல அதெல்லாம் நிறைய பார்ப்பாங்க. சாரு எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நீ மட்டும் போதும். நீ ஓகே சொல்லு, நான் என் பேரண்ட்ஸ் உன் வீட்டுல வந்து பேச சொல்றேன். ஏங்க என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? 2 நாள் பார்த்துருக்கீங்க, அதுக்குள்ள இப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டு பேசுறேன்னு சொல்றீங்க. நீ என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் பொண்ணுமா? இதை விட நான் வேற எதை பார்க்கணும்? அதனாலதான் இவ்வளவு ரெஸ்பெக்டோட உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து பேசவான்னு. இல்ல இது இது இதெல்லாம் சரியா வராது. ஏன் 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 சரியா வராது? இந்த செவ்வாய் தோஷத்தை எல்லாம் விட்டுதல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீங்க என்ன பார்த்த முதல் தடவையே சிரிச்ச, நான் அதை பார்த்தேன். ஐயோ நான் வேற எதை நினைச்சுங்களா சிரிக்கல. திடீர்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா, அப்ப சரி சிரிச்சு வைப்பமேன்னு சிரிச்சேன். சோ அப்போ என் மேல வேற எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்ல? இல்ல. நான் இன்னும் 1 வாரம் தான் சாரு இங்க இருப்பேன். அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிடுவேன். கிளம்புங்க, நாங்க இன்னைக்கே கிளம்பிடுவோம். இன்னைக்கே கிளம்புறீங்களா? ஆமா, ரிசப்ஷனுக்கு வந்தோம், ரிசப்ஷன் முடிஞ்சது, கிளம்ப வேண்டியதானே. இன்னைக்கு நைட்டு கிளம்புறோம். நான் ஏதோ ஒரு வகையில உங்களை பாதிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. சாரிங்க. இட்ஸ் ஓகே. தப்பு பண்ணிட்டோமோ? கேஎஸ்க்கு தெரிஞ்ச என்ன நினைப்பாரு? ஆனாலும் இந்த பொண்ணு அழுதது மனசை போட்டு பிசையுது. ஓ அவ்வளவுதான் போல. அப்போ இதெல்லாம் லவ் கிடையாது, ஜஸ்ட் பார்த்தவொடனே வர்ற ஒரு அட்ராக்ஷன் தான் போல. ஓகே, வந்த வேலையை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். பேபிய காணோம், எந்திரிச்சிட்டாரோ? பேபி பேபி ஒப்பரமிட்டா மாட்டினியா? பேபி விடுங்க, டீ கொண்டு வந்தேன். குட்டி போட்டு பெருச்சாலி மாதிரி குறுக்கும் முறுக்கும் ஓடிக்கிட்டு இருந்த, எப்படி சிக்கன பாத்தியா? இதுக்காக ஒளிஞ்சிருந்தீங்களாக்கும்? ஆமா பின்ன பெருச்சாலிய ஒளிஞ்சிருந்ததுன்னு பிடிக்கணும். ஆனா கட்டின பொண்டாட்டிய ஒவ்வொருத்தவங்க எப்படி எல்லாம் வர்ணிக்கிறாங்க. நீங்களும் தான் இருக்கீங்களே பெருச்சாலி. இல்ல இல்ல, நீ பெருச்சாலி மாதிரி எல்லாம் இல்ல, அதை விட அழகா தான் இருக்க. ஓடுறதுல சொன்னேன்.
அதுதான் கைக்கு சிக்கவே சிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பா போதும் விடுங்க, இறுக்கி பிடிக்காதீங்க. பேபி டீ கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. டீ குடிப்போம், பட் நேத்தும் என்ன தூங்க விட்டுட்ட பத்தியா? ஒப்பரமிட்டா சிரிக்காத. நீங்க தான் 12 மணி 1 மணி வரைக்கும் உட்காந்து லேப்டாப்பை தட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் தான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நான் தூங்கிட்டேன். நீங்க இந்த ப்ராஜெக்டை முதல்ல நல்லபடியா முடிச்சு சப்மிட் பண்ணுங்க. வேற எதுலயும் கவனம் போகக்கூடாது. அதுக்காக நான் கல்யாணம் ஆன புது மாப்பிள்ள. இருக்கட்டும், நானும் புது பொண்ணு தான், எங்கேயும் போயிட மாட்டேன். அப்படியே சொல்ற? ஆமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல நீங்களும் மாமாவும், அதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும். சரி ஓகே. சரி, ஒரு சந்தேகம். என்ன பேபி? டீ உங்களுக்கு டெய்லி காலையில யார் போடணும்? நான் போடணுமா இல்ல அக்கா போடணுமா? எதுக்கு எதுக்கு கேக்குற? இல்ல பேபி, சொல்லுங்களேன். எப்பவும் யார் போடுவாங்க? எப்பவும் அக்கா தான் போடுவாங்க. இப்ப யார் போடணும் உங்களுக்கு, அதைத்தான் கேக்குறேன். பேபி, சும்மா கேட்கத்தான் பேபி செய்யறேன். நான் உன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு குழஞ்சு குழஞ்சு இறங்கி இறங்கி பேசுறேங்கிறதுனால நான் டோட்டலா மாறிட்டேன்னு நீ நினைக்க கூடாது. ஐயா சாமி, அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல. யாரு டீ போடணும்னு கேக்குறேன். எம்கே எப்பவும் எம்கே தான். எனக்கு என் மைனி தான் எப்பவும் டீ போட்டு கொடுக்கணும். எங்க அம்மா கூட அதுல குறுக்க வரமாட்டாங்க. நானும் குறுக்க வரல பேபி, இது கேட்க சொன்னதே உங்க மைனி தான். மைனியா? அவங்கள கேட்க சொன்னாங்க? ம், ஏனா? நீங்க புது மாப்பிள்ளையில, அதான் புது பொண்டாட்டி போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா என்னமோன்னு நினைச்சு கேட்க சொன்னாங்க. ஓ ஓகே, சரி இப்படி வச்சுக்கலாமா? எப்படி? எப்பவும் எனக்கு மைனியே டீ போடட்டும், ஆனா கொண்டு வந்து கொடுக்கறது பப்பர்மிட்டா கொண்டு வந்து கொடுக்கட்டும். இது நல்ல ஐடியாவா இருக்கே. அப்படிதான் அக்காவும் சொல்லி கொடுத்து விட்டாங்க. அதுக்காக நீ வேலையெல்லாம் அவங்க தலையில கட்டிட்டு இருக்காத என்ன? அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். பேபி, மைனி இங்க வந்த 1.5 வருஷத்துல அவங்க தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. நீ அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோ என்ன? ம், உனக்கும் மைனிக்கும் எந்த ஒரு சின்ன விஷயத்துலயும் கூட கிராஷ் ஆகக்கூடாது. ம், மீறி எப்படி ஆனதுன்னு வச்சுக்கோ, ம். அப்புறம் நீ என்ன பேபின்லாம் கூப்பிட முடியாது. ஏன்? நான் பேபியா இருக்க மாட்டேன். அப்புறம்? அப்புறம் நான் எதுக்காக உன்னை மேரேஜ் பண்ணிக்க பயந்தேனோ அதை காட்ட வேண்டி வரும். ஆனாலும் ஒரு புது மாப்பிள்ளை புது பொண்டாட்டிய கட்டி பிடிச்சுக்கிட்டு பேசுற பேச்சா இது? எம்கேக்கு எப்பவும் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். சரி, அப்ப நான் ஒண்ணு கேட்கவா? ஏதோ ஏடா கூடமா கேட்க போறேன்னு தெரியுது. ஓகே கேளு. ஃபேமிலியா நானான்னு வந்தா என்ன விடுவீங்களா, ஃபேமிலியை விடுவீங்களா? நினைச்சேன் நீ இப்படிதான் கேட்பேன்னு நினைச்சேன். சரி சொல்லுங்க. பேபி, நானே உன்னை விட்டாலும் என் ஃபேமிலி உன்னை விடாது. அப்ப நீங்க விட்டுருவீங்க. அந்த ஃபேமிலிக்குள்ள தானே நானும் இருக்கேன் பேபி. ஆனா பேபி, நீங்க எந்த விஷயத்துல மாமா மாதிரி இருக்கீங்களோ இல்லையோ, இந்த விஷயத்துல கரெக்டா மாமா மாதிரியே பேசுறீங்க. ஆஹா. அவர்தான் இப்படி குண்டக்கா மண்டக்கான்னு யாராவது கேள்வி கேட்டா எப்படி பேசி அவங்கள மடக்கணுமோ மடக்கிடுவாரு. ஓ, அப்போ என் குரு கிட்ட இருந்து கரெக்டா இந்த செஷன் கேட்ச் பண்ணிட்டேனா? ஆமா. சரி, எனக்கு ஒரு கிஸ் கொடு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்னது டீ கேக்குற மாதிரி கேக்குறீங்க? குடு பேபி, அதான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல, இதுக்குமா அன்னைக்கு மாதிரி சண்டை போடுவ? எதுனாலும் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான். போங்க போய் குளிங்க. இதுக்குமா? ஆமா, எல்லாத்துக்கும் தான். போங்க போங்க போய் குளிங்க. சீக்கிரமா குளிச்சுட்டு ஆபீஸ் கிளம்புங்க, அப்பதான் சாயங்காலம் சீக்கிரம் வருவீங்க. ஓகே. போங்க போங்க, டீயை குடிங்க முதல்ல. நான் போய் அக்கா கூட சமையல் வேலையை பாக்குறேன். நான் ஒண்ணு தலையை கவுத்து போட்டுக்க. சரி, அங்க கோயம்புத்தூர்ல வடவள்ளியில போக்கியத்துக்கு விட்டுருக்கிற ஊட என்ன பண்ண போறீங்க? அதுதான் போக்கியத்துக்கு விட்டுருக்குல்லங்கத்தே, அது முடியட்டும். அதுங்காட்டி நீ இங்கே இருக்கிறதா பிளானு? பிளான் எல்லாம் ஒன்றும் இல்லைங்கத்தே. பிளான் இல்லாமையா வீடு கட்டினா ஒன்ற பிறந்தவன்? என் தம்பி வீடு கட்டுறதுக்கெல்லாம் பிளான் போட்டு தான் கட்டினான். ஒரு மாதிரி எடுத்தாலே பிளான் வேணும்ல. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இல்லைங்கத்தே, பிளான் இல்லாமல் வீடு கட்ட முடியாது, அதை சொன்னேன். நக்களுமோ நையாண்டியுமோ நல்லா கூடி போய் தான் கொளுத்து போயிருக்கிறேன். அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, இப்போ புதுசாக ஒரு வீடு. எத்தனை வீட்டில் தான் இருக்க போகிறேன்? அதே கோயம்புத்தூரில் கட்டி இருக்கிற வீடு போக்கியத்துக்கு விட்டுருக்குதுங்க. இங்கே நான் இப்போ இருக்கிற வீடு என்ற தம்பி இதுங்க. இப்போ தம்பி எனக்காக கட்டுறது மட்டும்தான் எனக்குங்க. அதான் எந்த வீட்டில் இருக்க போகிறேன்? தம்பி இப்போ புதுசாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறான்னு இல்லைங்க, அந்த வீட்டில் தானுங்க. அப்போ மற்ற வீடு இப்போ தானுங்கத்தே சொன்னேன், அது போக்கியத்துக்கு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் குடியிருக்கிற வீடு என்ற தம்பி இதுங்க. ஆமாம், அதை உன் பேருக்கு எழுதி வைக்க மாட்டாங்களா? என்ற சின்னவன் காதில் மட்டும் இது விழுந்ததுன்னா
இனி கருப்பா தானுங்கத்தே பார்த்துருக்குறீங்க, கலரா பார்த்தது இல்லையே. பார்க்கலாமுங்கத்தே, வெளுத்து போடுவான். ஓஹோ, என்னைய பத்தி தெரியுமில்ல. தெரிஞ்சுமா என்கிட்ட இப்படி பதிலுக்கு பதில் பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? என்ன இது, டீ கொடுக்க வந்தாலும் அப்பவும் மைனியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சாப்பிட கூப்பிடலான்னு வந்தா இப்பவும் மைனியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாவம் என் மைனி. இவங்கள நம்ம என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வரேன். அப்படியே தலையை கவுத்து போட்டுக்கிட்டே இரு, அப்படியே எல்லாம் நடிப்பு அல்டாப்பு. ஏங்க ஏதாவது பண்ணுங்க. தேவையில்லாத வேலை பாக்குறடி. பண்ணுங்க. சரி இங்கிட்டு வாடி. அக்கா, உனக்கு கட்டுற வீட்டுல உங்க அத்தை வந்து போனாங்கன்னா உட்காந்து ஆடுறதுக்கு ஊஞ்சல் ஒண்ணு நடுவு வீட்டுல போடணும்னு சொன்னேல, அது எப்படி உட்ல போடுறதா இல்ல இரும்புல போடுறதா? நான் எப்படா அப்படி சொன்னேன்? எங்கன்னு என்ற மருமவ அப்படியா கேட்டா? அட நீங்களும் இங்கதான் இருக்கிறீங்களா தே? அட ஆமகண்ணு என்ற மருமவ அப்படியா கேட்டா? ஆமா பின்ன, கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்களும் அக்காவும் ஒன்னா ஒரே வீட்டுல இருந்ததே கிடையாது. அக்கா என்கிட்ட வீடு கட்டும் போதே சொல்லியாச்சு, புதுசா கட்டுற வீட்டுல என்ற மாமியாருக்கு ஒரு ஊஞ்சல் ஒண்ணு கட்டணும்டா தம்பி அப்படின்னு. அடே அடே அடே, அப்படியா கண்ணு என்ற மருமவ அப்படியா சொன்னா? ஏ சாமி, என்ற மருமவளுக்கு அத்தை மேலதான் எம்போட்டு பிரியம். போச்சு, என்னமோ பண்றான் என் கண்ணு. கருப்பாய் அப்படியா கண்ணு சொன்ன? ஐயோ, இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்? பேசாம எப்பவும் போல தலையை தொங்க போட்டுருவோம். வெக்கப்படுறா என்ற மருமவ. என்ற மருமவன்னா என்ற மருமவ தான் தங்கம். ஆமா நானா? சரி அம்மா, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சா? நானும் காருக்கு பெட்ரோல் எல்லாம் போட்டு வந்துட்டேன். சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு கிளம்புனோம்னா நைட்டு ஒரு 10-11 மணிக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். என்ற கண்ணு கோச்சாட. என்னம்மா? அம்மா ஒரு மாசம் உன்ற தம்பி வீட்டுல இருந்துட்டு வரணுடா. செத்தாடா கருப்பாயி. என்னம்மா சொல்றீங்க? உன்ற தம்பிக்கும் கருப்பாய்க்கும் கண்ணாலமானதுல இருந்து அவங்கள தனியாவே விட்டுப்பட்டேன். இப்போ ஒரு மாசம் கூட இருந்துட்டு வரேன். தாராளமா இருந்துட்டு வாங்கம்மா. நீ உன்ற பொண்டாட்டியையும் சாருவையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் ஒரு மாசம் இருந்து பால் காய்ப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன். சரிங்கம்மா சரிங்கம்மா. தம்பி ஆபீஸுக்கு கிளம்பிட்டீங்க போல. ஆமாங்க மச்சான், கிளம்பியாச்சு. நீங்க வர்றதுக்குள்ள நாங்க ஊருக்கு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். அதனால நான் இப்பவே சொல்லிக்கிறேன், போயிட்டு வரோம். சரிங்க மச்சான், பார்த்து போயிட்டு வாங்க. ஊருக்கு போனதும் ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சரிங்க, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கட்டுமா? சரிங்க மச்சான். என் கண்ணு, என் சாமி, அத்தை மேல உனக்கு அவ்வளவு பிரியமா கண்ணு? சோழி முடிஞ்சு. ஏன் கண்ணு, உனக்கு இத்தனை பிரியம் அத்தை மேல இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா அத்தை உன்னை தனியா விட்டு வச்சிருக்கவே மாட்டேன். இதுக்கு என்ன சொல்ல கருப்பாயி? கவுத்து தலைய. மறுவாதின்னா மறுவாதி, அம்புடு மறுவாதி என்ற மருமகளுக்கு என்ற மேல. ஏன் கண்ணு, ஆபீஸுக்கு புறப்பட்டாச்சா? ஆமாங்க தே. பார்த்து போயிட்டு வா சாமி. சரிங்க தே. சாப்பிட்டியா சாமி? சாப்பிட்டேம்மா. சரி 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 கண்ணு. அக்கா, உங்க அத்தை கிளம்பிட்டாங்க. போயிருச்சா? ஆமா டேய், நான் எப்படா உங்ககிட்ட ஊஞ்சல் கட்டணும்னு கேட்டேன்? எதுக்குடா எங்க அத்தை கிட்ட அப்படி சொன்னேன்? சும்மா. மைனி எப்படி? என்னத்தா, நானே நொந்து போய் நிக்கிறேன். போங்க மைனி போங்க. எப்படி பாத்தீங்களா என் வீட்டுக்காரர் சாமர்த்தியம்? எல்லாம் என்னோட ரெக்கமெண்டேஷன் தான். எப்ப பார்த்தாலும் என் மைனியை அவங்க ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்களா என் வீட்டுக்காரர் போட்ட போடல உங்களை எப்படி கொஞ்சிட்டு போறாங்கன்னு? நீதான் இதுக்கெல்லாம் காரணமா? இங்க வா. என்ன மைனி? 2 நாள், 2 நாள் ரிசப்ஷனுக்கு வந்த கிளவி அது பாட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு செவனேன்னு கிளம்பி போயிருக்கோம். அதை மேற்கொண்டு 1 மாசத்துக்கு இங்க தங்க வச்சு இன்னும் 1 மாசத்துக்கு நான் தலையை கவுத்திக்கிட்டே தெரியணும். அதான் மைனி, நீங்க பாவம். எப்ப பார்த்தாலும் அவங்க உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் தலையை தொங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்களா? அதான் உங்களை காப்பாத்தலான்னு. என்னைய காப்பாத்த சொல்லி உங்ககிட்ட கேட்டனா? ஒரு உதவி. உதவி மண்ணாங்கட்டி. உன்னை இப்ப உதவி பண்ண சொல்லி யார் கேட்டா? மைனி, நீங்க தான் உங்க அத்தைக்கு பதில் சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தலையை கவுத்திக்கிட்டே இருந்தீங்க. பதில் சொல்ல முடியாமலோ பதில் சொல்ல தெரியாமலோ அத்தை கவுத்துனே? பதில் சொல்ல கூடாதுன்னு தான் தான் கவுத்துனே. ஐயோ, அது பாட்டுக்கு 2 நாள் கத்திட்டு கம்முன்னு போயிருக்கோம். ஏன்தா என்னங்க இப்படி ஆயிப்போச்சு? நான் தான் சொன்னேன்ல. இந்தா என்கிட்ட பேசு.
எனக்கு ஒரே மயக்கமா வருதுப்பா. விஷம் 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 அம்புட்டு விஷம். ஆக மொத்தத்துல நல்லதுக்கு காலம் இல்ல. ஏய் எந்திரா பிள்ளை. யாரும் என்னன்னு போட்டோம் நமக்கு என்னன்னு இருக்கணும் போலங்க. இருங்க இருங்க, சரி நான் ஆபீஸ் கிளம்புறேன். என்ன தம்பி இன்னும் வெளியே வரல, வந்தா சொல்லிருங்க, நான் கிளம்புறேன். அக்கா பாய். தம்பி உன் செலவுல அப்படியே அந்த ஊஞ்சலை ஆர்டர் போட்டுருடா. அக்காவும் அப்பப்ப ஆடிக்கிறேன். அது நீ எப்பவோ ஒரு தடவை இந்த மாதிரி ஆசைப்பட்டு கேட்டேன்னு மச்சான் போன வாரம் தான் உனக்காக ஒரு ஊஞ்சல் ஆர்டர் பண்ணியிருக்காரு. அப்ப அதை வச்சுதான் இதை சொன்னியா? யா அது எனக்காக என் மாமா ஆசைப்பட்டு வாங்குறதுடா. காதல் பரிசு. உன் காதல் பரிசுல உங்க அத்தையும் உட்கார வச்சு 2 ஆட்டை ஆட்டி விடு. என்ன கெட்டு போச்சு இப்போ? சிரிக்காத சிரிக்காத, எல்லாம் உன்னையாலதான். என்னங்க நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. எனக்கு ஒரே மயக்கமா வருது. 2 பேரும் என்னமோ பண்ணுங்க. சரி பாய்டா. இந்தா எந்திரி. ஒரே மயக்கமா வருது மைனி. நீ மேல எந்திரி சொல்றேன். உன் மயக்கத்தை நான் தள்ளிய வைக்கிறேன். மைனி புள்ளத்தாச்சி பொண்ணு பாவம். என் கண்ணே கருப்பாயி. அம்மே இந்த வாரணுங்கத்தே. நீ ஒருத்தி இல்லாததுதான்க்கா குறை. மத்தபடி ரிசப்ஷன் நல்லா நடந்தது. ஆமா ரிசப்ஷனும் நல்லா நடந்தது. கூடவே மலரும் நல்லா அங்கிட்டு இங்கிட்டு மண்டபத்துல நடந்தா. ஐசு ஆமா, யாரா ஐஸ்கிரீம் திருடி திருடி தின்னதா கேள்விப்பட்டேன். அது வேற யாரும் இல்ல வளரு, நம்ம தமிழ் டீச்சர் தான். ஏய் அப்படி ஒண்ணும் இல்லையே. எங்க வீட்டு கல்யாணம், எங்க வீட்டு ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டேன். அதை எப்படி திருட்டாகும்? அப்படின்னா அது முதல்ல தெரியலையா உங்க வீட்டு ஐஸ்கிரீம்னு? ஏக்கா இல்லக்கா, ஐஸ்கிரீமை பார்த்த உடனே அதை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்ல. பல வருஷ கனவுக்கா, நேத்து தான் நனவாயிருக்கு. நனவாக்கிட்டேன்னு சொல்லல. ஆமா ஆமா, நீ காலேஜுக்கு போகல? நீ ஏன் ஸ்கூலுக்கு போகல? அட ஐசு, சம்மர் ஹாலிடேஸ் ஐசு. அதேதான் ஃப்ளவர் எங்களுக்கும். ஐயா ஆமா மறந்துட்டேன். அப்ப வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஆமா வருஷம் பூரா உங்க வீட்லயே உட்காந்துருக்கேன். எனக்குன்னு வீடு வாசல் இல்ல பாரு. தாய் ஐசு, இதுவே குமார் அண்ணங்கிட்ட மட்டும் நீ பேசிக்கிட்டு இருந்திருக்கணும். நான் கூப்பிட முன்னாடியே வந்து நின்று திருப்பேலப்ல. பல்ல காட்டாத. அக்கா செக்க போனியா? போனேன் மலரு, எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. சரிக்கா, ரெகுலரா போயிரு. என்ன கரெக்டா அதே டேட்டுக்கு போ. சரிப்ல. அக்கா தண்ணி நல்லா குடி. என்ன ம். ஏக்கா உனக்கெல்லாம் வாந்தி வருதா? எனக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் வருது. பொழுதுக்கும் வாந்தி எடுத்துக்கிட்டே தான்ப்ல கிடக்கேன். நீ கொடுத்து வச்சவ, உனக்கெல்லாம் ஓயாம வாந்தி வருது. இவ கொடுமைய கூட்டுறா பத்தியா? ஏல வாந்தி வர்றதுக்குமா கொடுத்து வைக்கணும்? அதானே, வாந்தி வர்றதுக்கெல்லாமா கொடுத்து வைக்கணும்? சாப்பிட்டு வச்சா போதாது. யாரா கண்ணனா? அவன் தான் மலரு. பேச்சிலேயே தெரியுது. இல்லக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வாந்தி எடுக்க, வெற்றி சார் அதை ஓடி வந்து கையில பிடிக்க நல்லா இருக்கும்ல அந்த லவ் ஃபீலிங். எது நான் வாந்தி எடுக்க வெற்றி வந்து பிடிக்கவா? அவருக்கு அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கே நேரம் பத்தாது. இதுல எப்படி என் வாந்திய பிடிப்பாரு? அப்போ உன் வாந்தியை யார் பிடிக்கிறா? பேச்சடி பாட்டு. மலரு, வாந்திய யாரும் பிடிக்கல. வாந்தி வந்தா நேரம் வாஷ் பேஷன்ல போய் எடுத்துருவேன். அப்படின்னா அதெல்லாம் சினிமாவில தான் நடக்கும் போல எனக்கா? ஆமால, சினிமாவிலதான் நடக்கும். சரி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? சமையல் வேலையெல்லாம் ஆச்சா? ஆமா முடிச்சாச்சு. அவரும் வேலை கிளம்பிட்டாரு. வேலைக்கு கிளம்பிட்டாரா? அண்ணன் வீட்டுல தானே வேலை பாப்பாரு. இல்ல ஐசு, குழந்தைனார ஒரு வாரத்துக்கு ஆபீஸ் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் போயிருக்காரு. ஓ சரி. சரி அக்கா, அப்ப நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நானும் இந்த சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்களா, அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நானும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். வெள்ளனே எந்திரிச்சது தூக்கமா வருது. சரில, டாட்டா. டாடா ஐசு, டாடா. டாட்டால. அண்ணா குட்டி பையா, டாடாடா. டாடா. எங்க அக்காவை நல்லா பாத்துக்கோ. என்ன நீதான் பொறுப்பா இருப்ப, நீதான் நல்லா பாத்துக்கிடணும். அதெல்லாம் நல்லா பாத்துக்கிடுவேன். சமத்து குட்டிடா. சரி டாடா. டாடா. குமாரண்ணா வாங்க. சிஸ்டர், உங்க அண்ணன் இருக்காரா? இருக்காரு, இந்த கூப்பிடுறேன். என்னே வாங்க, உள்ள வாங்க. இல்ல இருக்கட்டும். இதுவரை உன்னுடன் வாழ்ந்த நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா? இருளிலை தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணும் விதி இல்லையா? குமார்
தம்பி வாங்க, என்ன காலங்காத்தாலேயே? செங்கல் லோடு வந்திருக்கு. லாரிக்கார அண்ணாச்சி உங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, ஒரு ஃபோன் போட வேண்டியதானே, வந்திருப்பேன்ல. இதுக்காக நீங்க அங்க இருந்து இங்க வரைக்கும் வந்தீங்களாக்கும்? இல்ல, என் போனை சர்வீஸுக்கு கொடுத்துருக்கேன். லாரிக்கார அண்ணங்கிட்ட போனை வாங்கி போட வேண்டியதானே? நம்பர் என் போன்ல இருக்கு. என் போன் என்கிட்ட இல்ல. அடாடா, அதுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா? உங்க வீட்டுக்கு அடுத்த வீடு எதுக்கு? நீங்க பாப்பாக்கா வீட்டுல தானே இருக்கீங்க. அவங்க கிட்ட உங்க நம்பர் இருக்கா என்ன? ஆமா, இல்ல. சரி, எங்க மாப்பிள்ளை தம்பி கிட்டயாவது கேட்டிருக்கலாம்ல. அவன் மதுரை கிளம்பிட்டான். அவன் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது போன் போட வேண்டாமேன்ட்டு நானே கிளம்பி வந்துட்டேன். அதுக்காக லாரியை நிப்பாட்டி வச்சுட்டு வந்தீங்க? ஒன்னும் அவசரம் இல்ல, தெருக்குள்ள தானே இருக்கு. அதனால வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் சாப்பிட போயிருக்காரு. சரி, அந்த கேப்ல உங்களை பார்த்துட்டு வரலான்ட்டு வந்துட்டேன். சரி, அப்ப நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரட்டுமா? ஒரு 5 நிமிஷம் போயிடலாம். சரி, ஓகே. ஹலோ, சொல்லுங்க. ஆமா ஆமா, இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவேன். இல்ல, நான் நேரா ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் அங்க வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ. பானு இல்லன்னு தானே சொன்னாரு. குமாரண்ணா, செங்கல் லோடு வந்ததாவது உண்மையாதான் வந்திருக்கா, இல்ல ஐஸை பாக்குறதுக்காக இல்லாத செங்கல் லோட வர வச்சிருக்கீங்களா? ஐயோ, இல்ல சிஸ்டர், நிஜமாவே செங்கல் லோடு வந்திருக்கு. ஆஹா, சரி சரி. ஆமா, சர்வீஸுக்கு கொடுத்த போன எப்படி டோர் டெலிவரியா? அப்படின்னாலும் எங்க வீட்டுக்கு எப்படி டெலிவரி பண்ணுவாங்க? ஐயோ, சும்மா இருங்க சிஸ்டர். குமார் தம்பி போலாமா? போலானே. ஏறிக்கிடவா? ஏறுங்க. வளரு, பாத்துருக்கணும் என்ன? அண்ணன் போயிட்டு வரேன். சரிங்கண்ணே. பாத்தியாயிசு, நீ தான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. அவர் உன்னை பார்க்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாருன்னு. ஆனா பாரு, எப்படினாலும் உன்னை பாக்குறதுக்கு வந்துடுறாரு. ஆமா போ. சலிச்சுக்கிடாதப்ல. சரி சரி, நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போ. நானும் கிளம்புறேன் வீட்டுக்கு. சரி, தைரியமா இரு என்ன. அதெல்லாம் தைரியத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. சரி, வாரேன். சரில. கண்ணா, பாய்டா. பாய்க்கா. ஐசு, இவனை பூமாரி வீட்டுல கொண்டு போய் கொஞ்ச நேரம் விடுல. அப்படியா? வரையா கண்ணா? வாரேன். சரி, இங்க பாரு கண்ணா, கொஞ்ச நேரம் அங்க விளையாடு. நான் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிட வரேன் என்ன. கண்ணா, நீ சாப்பிட்டியா? நானெல்லாம் அப்பவே சாப்பிட்டேன். சரி, அப்ப வா. பேபி பேபி, பை. ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் என்ன. பேபி? என்ன பேபி, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அப்படியே பக்கா ஃபேமிலி மேன் மாதிரி பேசுறீங்க. ஆனா மாமா உங்களை இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ப்ரோ ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்னாரா? ஏன்? நீங்க புது மாப்பிள்ளையில, அதனால உங்களை வீட்லயே இருக்க சொல்லியிருக்காரு. முடிஞ்சா வேலை பார்ப்பீங்களா, இல்லாட்டி வெண்ணிலாவை கொஞ்சுவீங்களாம் அப்படின்னு என் ப்ரோ சொன்னாரா? முதல்ல சொன்னது அவர் சொன்னாரு, கடைசியா சொன்னது நானா சேர்த்துக்கிட்டேன். வேலை நிறைய இருக்கு பேபி. மாமாவும் கமல் சாரும் பார்த்துக்கிடுவாங்களாம். உங்களை வீட்ல இருந்தே வேலை பார்க்க சொன்னாங்க. அதுவும் இல்லாம சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்துகிட்டும் போய்கிட்டும் இருப்பாங்களாம். உங்களை கேட்பாங்களாம். நீங்க வீட்ல இல்லைன்னா சரியா வராதான். அதனால நீங்க வீட்லயே இருக்கணுமா. இதெல்லாம் ப்ரோ என்கிட்ட ஏன் சொல்லல? மாமா 8 மணிக்கே கிளம்பிட்டாரு பேபி. நீங்க இப்பதானே ரூமை விட்டே வெளியில வர்றீங்க. எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல. அது நம்மள தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நினைச்சிருப்பாரு. எப்படியும் நீங்க தூங்கி எந்திரிச்சா முதல்ல மாமாவை தானே போய் பார்க்க போவீங்க. அப்ப வரலங்கவும் இன்னும் நீங்க எந்திக்கலன்னு நினைச்சிருப்பாரு. அதனாலதான் போகும்போது நீங்க எந்திரிச்சதும் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனாரு. வேலையை பத்தி நினைச்சு டென்ஷன் ஆக வேண்டாமா, ரிலாக்ஸா இருப்பீங்களாம். ஆபீஸ்ல இருந்து வரும்போது டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வருவாராம். நீங்க ஒருக்க செக் பண்ணிக்குவீங்களாம். நீங்க ஃப்ரீ ஆயிட்டு மாமாவுக்கு ஃபோன் போட்டு பேசிடுங்க. அப்போ நான் ஃப்ரீயா? அப்போ எனக்கு ஒரு கிஸ் கொடு. இது என்ன வருத்தப்பட்டுக்கிட்டு நிப்பீங்கன்னு பார்த்தா? நான் இங்க இருந்தே ஒர்க் பண்ணிக்குவேன். நீ எனக்கு ஒரு கிஸ் கொடு. முத்து விடுங்க. நடு வீட்டுல நின்று இப்படி பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா யாராவது பார்க்க போறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போகட்டும். என் ப்ரோ சொல்ற பேச்ச நான் என்னைக்குமே தட்ட மாட்டேன். என் ப்ரோ எனக்கு டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா இருக்க சொல்லியிருக்காருல. நான் ஹாப்பியா இருக்கணுங்கிறது தான் அவரோட எண்ணம். அப்போ நான் ஹாப்பியா இருக்கணும்ல பேபி. இதெல்லாம் கேட்டு வாங்க கூடாது பேபி. நானா கொடுக்கணும். அப்ப கொடு. நீங்க கொடுக்க வைக்கணும். அதான் கேக்குறேன், கொடு. அப்படி இல்ல, கேட்காமலே கொடுக்க வைக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? உங்களுக்கு தெரியாதா? ஏதாவது பண்ணணும். ஏதாவது பண்ணி என்னை இம்ப்ரெஸ் பண்ணி நானா உங்களுக்கு கிஸ் கொடுக்கற மாதிரி பண்ணணும். அப்படியா? ஆமா. அப்போ இப்ப நீ கொடுக்க மாட்ட? மாட்டேன். பொண்ணுங்க கிட்ட இருந்து முத்தம் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஓஹோ. ஆமா, நீங்க ஏதாவது பெருசா என்னை இம்ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும்.
சரி கொடுக்காட்டி போ, நான் கொடுத்துக்கிறேன். நீங்க எத்தனை வேணாலும் கொடுக்கலாம், ஆனா திருப்பி நான் கொடுக்கணும்ல. அது எப்போ கொடுப்ப? எனக்கா தோணும் போது தான் கொடுப்பேன். ஒரு முத்தம் வாங்குறதுக்கு ரொம்ப மெனக்கடணுமோ? கண்டிப்பா. அப்போ நான் போய் வேலையை பார்க்கவா? பாருங்க. அப்படின்னாலும் கொடுக்க மாட்டேன். எனக்கு தோணுனாதான் கொடுப்பேன். எனக்கு கொடுக்கணும்னு தோண வைங்க. தோண வைக்கணுமா? ஒரு கிஸ்க்கு இவ்வளோ பாடா? மரியா கிட்ட கேட்டா கணக்கே இல்லாம கொடுப்பா. ஏய் பேபி, சும்மா சொன்னேன். நீங்க சும்மா தான் சொன்னீங்கன்னு தெரியும் பேபி. நான் அதுக்காக கோச்சுக்கிட்டெல்லாம் போகல. சாருபாலா அவங்க வீட்ல இருந்து வந்திருந்தாங்கல்ல, அவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. அதான் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் எடுத்து வைக்கலான்னு போறேன். முத்து, அப்புறம் மாமா நம்மள நாளைக்கு வெளியே போயிட்டு வர சொன்னாங்க. அப்படியே வரும்போது அந்த காரை எடுத்துட்டு வர சொன்னாங்க ஷோரூம்ல இருந்து. ஓகே, நான் ப்ரோ கிட்ட பேசிக்கிறேன். சரி.